கை வந்துச்சு. வணக்கம் மக்களே, வீக்கெண்ட் வந்தாலே ஒரே அலப்பறைகள் தான். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஏரியில் போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்ட் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பச்சை பசேல்னு பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அதுவும் கிணத்து ஃபுல்லாக தண்ணி வேற. சும்மா விடுவோமா நாங்கள்? என்னென்ன அலப்பறைகள் பண்ணுறாங்கன்னு பாருங்க. நான் வந்து அணைக்கிறேதா பட்டு கிணத்துல பாதி முத்துல போல கருது வரதா அடிவாசம் உள்ளே ரோஜா தம்பி என்ன பண்ண போற? கீழே குதிக்க போறேன். ஆமா, அதுக்கே உட்கார்ந்து இருக்க? நின்னு குதிக்க பயமா இருக்கு, அதனால நான் உட்கார்ந்து குதிக்க போறேன். அட நன்னாரி பயல, இவ்வளவு உயரம் ஏறி வந்தது பயமா இல்ல, இங்க வந்து நிக்கிறதுக்கு பயமா இருக்க? தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? அந்த கிணறையே கதற விடுற அளவுக்கு ஆட்டத்தை போட்டு கிளம்பி வச்சுங்க. பார்ட் 2 வீடியோ கொஞ்சம் லேட்டு தான், ஏன்னா நம்ம எடிட்டருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அது வேற யாரும் இல்லைங்க, நான் தான். இங்கதான் ஆடு மாடு பசு எல்லாம் பாருங்க. இந்த ஆடுலாம் என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு பிரியாணி செய்யறது ரொம்ப சிம்பிளா ஈஸியாவே சீக்கிரமாவே முடிச்சிட்டோம். இதெல்லாம் செய்யும் போது சின்ன வயசுல நாங்க கூட்டம் சோறுலாம் செய்வோம், அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சுங்க. ஒருத்தர் தக்காளி, ஒருத்தர் வெங்காயம், ஒருத்தர் அரிசி, ஒருத்தர் பானை, இந்த மாதிரி எல்லாருமே எடுத்துட்டு வந்து கும்பலா செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். நம்மளோட சின்ன வயசு அனுபவங்கள்லாம் எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் தாங்க. அண்ட் இந்த பிரியாணியை ஸ்பான்சர் பண்ணது தீனா வந்து நந்து. அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்கு தாங்க இந்த ட்ரீட். பிரியாணியை தம்ல போட்டு சைட்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற என்ன, இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டு அப்பளம் தான். பாட்டு பாடவா? ஐயோ, நானாக நானும் இல்லை. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எது ஓகே நீங்க தான் டிசைட் பண்ணணும். கண்டிப்பா இந்த டயலாக் நம்ம போடுறோம். சாப்பிட்டதும் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-11 மணி இருக்கும் நைட்டு. நாங்களே போதும் டயர்ட் ஆயிடி தூங்குந்தே ஒரு 1:30 மணி இருக்குங்க. நீங்களும் உங்க வீக்கெண்ட்ஸ்ல உங்க ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை பாய். ஸ்டார்ட் மியூசிக்.